எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு இடையே ஒரு ரீகன்சிலேஷன் ஒரு யூனியன் பாசிபிள் ஆகுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அதை யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. then இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட் மேன். ஓகே, சிக்ஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், எயிட் ஆஃப் கப்ஸ், ஹை பிரிஸ்டஸ், டெத், Three of Cups, High Priestess, okay, Temperance, Hermit, Five of Cups, Ten of Swords, Devil. So bottom of the deck, Moon. Morality, going with the flow, Lovers, totality, mind, adventure, laziness, okay, plunging to the foremost, ripeness, stress, let go, existence. Projection. Okay. Thank you so much universe. Thank you so much. So இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்னட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு இடையே ஒரு யூனியன் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 இயருக்கு மேலே இருக்கலாம். ஓகே, ஸோ என்னதான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனாலுமே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இது வரைக்கும் உங்களை மறந்துட்டில்ல, மூவ் ஆன் ஆகிட்டெல்லாம் நம்ம சொல்லலாம். காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலுமே உங்களை பற்றிய ஞாபகமாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ், ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, பட் இன்றைக்கி வரைக்கும் ஏன் எனக்கு இது ஒரு பர்சனோட தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும் என் மைண்டை ஓடிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நம்மளை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு என்னத்தை இருந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனை சுச்சுவேஷன்ஸ் எத்தனை பர்சன்ஸ் இருந்தாலுமே என் மைண்டில் ஏன் அந்த பர்சனோட தாட்ஸ் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாதா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லைங்க லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாதா, இல்லைங்க எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாமல் ஜீவிக்கவே முடியாதா, இந்த ஒரு தாட்ஸ் அப்பப்போ அந்த பர்சனோட மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம சொல்லலாம்.
பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டெத் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். பார்க்குறதுக்கு சைலண்டாக இருக்கும், மைண்ட் எனி டைம் ஓடிட்டே இருக்கும். ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணி இவரோட மைண்டில் இருக்கிற ஓவர் திங்கிங் பண்ணும்போது இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா இது ஒத்து வராது, இது சரி வராது. ஓகே, என்னதான் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலாக அவங்க கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டீப்பாக ஒரு ஆத்மா பந்தம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் என்னதான் இவர் ஆத்மா பந்தம் இவருக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இது சரி வராது, இது ஒத்து வராது, ஃபேமிலி என்ன சொல்லணும், சொசைட்டி என்ன சொல்லணும், உலகம் என்ன சொல்லணும், மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலிங்கிறது ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இது பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க 4 பேர் அறியத்தக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர்னால என்னதான் ஒரு ஆத்மா பந்தம் ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஜீவிக்க வேண்டியது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஆகும். இன்றைக்குள்ள நாளுக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்றைக்குள்ள ஹாப்பினஸ், என்னோட சந்தோஷம், இன்றைக்குள்ள ஒர்க்ஸு, இதுக்காக ஆக்சுவலாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃப்யூச்சரை டிசைட் பண்ணது அது யூனிவர்ஸ் ஆகும். ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஃப்யூச்சரில் என்ன வேணும் நடக்கலாம், ஏன் நாளைக்கு நம்ம டெத்து கூட ஆகி போகலாம். ஃப்யூச்சருங்கிறது அது யூனிவர்ஸோட கையிலாக இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் ஓவர் திங்கிங் பண்ணி கூட்டுறதை மிச்சமே தவிர ஃப்யூச்சர் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு இங்கே நடக்கிறது மேஜிக்கலும் மிராக்கிள்ஸுமாக இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறது இங்கே எதுவுமே நடக்காது, எல்லாமே அது யூனிவர்ஸோட பிளான்லாக நடக்குது. அப்போ இவர் ஆக்சுவலி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது நானும் அவளும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும், இல்லைங்க நாமளும் மேரேஜ் பண்ண ஒன்று என்ன ஆகும், ஃபேமிலி என்ன சொல்லும், சொசைட்டி என்ன சொல்லும், இப்படி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் என்னதான் ஒரு ஆத்மா பந்தம் ஃபீல் ஆகிட்டு உண்டு, சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, இன்னர் வயசு இந்த ஒரு எனக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாது, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லைங்க ஜீவிக்கவே முடியாது, என்னதான் ஒரு ஆத்மா பந்தம் ஃபீல் ஆனாலுமே ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் இது சரியாகாத ஒரு தாட்டோட ஆட்டோமேட்டிக்காக இது ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனது கிடையவே கிடையாது. ட்ராமா கிரியேட் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு வந்தது ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு இப்போ ஒரு சிலவங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் விட்டு இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, என்னதான் மூவ் ஆன் ஆனாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தா. இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டு நீங்களும் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் கடந்து வந்து ஒரு டைமில் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஆக்ஷன் எடுப்பான், நாளைக்கு ஆக்ஷன் எடுப்பான், இன்றைக்கி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தால் நாளைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு வாசல் கதவை பார்த்து உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டு உண்டு, டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு ஒர்க் பண்ணாமல் இவர் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. இவர் லேசினஸ் காட்டுறதுக்காக ரீசன் அப்படின்னா இங்கே நம்ம ஜீவிக்க வேண்டியது நமக்காக நம்ம ஜீவிக்கணும், நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட கோல்ஸ் ஆக்சுவலி நமக்காக ஜீவிக்கணும். இந்த ஒரு பர்சன் இவருக்காக ஜீவிச்சுட்டு இல்லை, இவர் ஜீவிக்கிறது சொசைட்டிக்காகவும் ஃபேமிலிக்காகவும் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டுறதுக்காக ரீசன் ஃபேமிலி என்ன சொல்லும், சொசைட்டி என்ன சொல்லுவோம், நானும் அவளும் ஒன்று சேர்ந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நான் யாரை ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஓவர் திங்கிங் பண்ணியே இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டுண்டு. காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு, அப்படி இல்லைங்க இவர் ஹையர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, நம்ம நேம் டேமேஜ் ஆகி போயிருமே, இவர் ரிலேஷன்ஷிப்லேருந்து லேசினஸ் காட்டுன்னு. ஸோ ஓகே, நீங்களும் இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு சரியாகும், நம்மளும் ஒரு பக்கம் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடக்காதா, இன்றைக்கி நட்டால் நாளைக்கு அதை நம்மளை புரிஞ்சுக்க மாட்டானா, நமக்கு இருக்கிற ஆத்ம பந்தம் அவனுக்கு ஃபீல் ஆகாதா, எனக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன் அவனுக்கு ஃபீல் ஆகாதா. நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் வெயிட் பண்ணி பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு கட்டத்தில் நீங்கள் டயர்ட் ஆகிட்டு உண்டு, டவுன் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு மனசாகிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சைடு மட்டுமே எஃபோர்ட் கொடுத்து ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஓகே, ஒரு சைடு மட்டுமே காதல் வச்சுருக்கேன், ஒரு சைடு மட்டுமே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க கொடுக்குற எஃபோர்ட்டை கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே காட்ட முடியாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போகணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்கணும்னு சொல்லிட்டு முழுக்க நான் மட்டும் தான் எஃபோர்ட் கொடுக்கவே தவிர ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எஃபோர்ட்டு ஜீரோ. அவன் பயப்படான்னு உங்களுக்கு மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயப்படுறாங்க,
என்ன சொல்கிறது, இப்படி ஒரு ஆத்மா பந்தம் ஒரு ஃபீல் ஆகிட்டு, சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, இந்த ஒரு பர்சனுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஆத்மா பந்தம் ஃபீல் ஆகுது, எல்லாம் இவருக்கு உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கும் 4 பேருக்கு முன்னாடி இந்த ஒரு வாழ்ந்து காட்டுறதுக்கும் இந்த ஒரு பர்சன் பேடிக்கிறாங்க. அதனால தான் ஆக்ஷன் எடுக்காமல் ஒழிச்சு ஓடுறாங்கன்னு ஒரு தாட் இவரோட பிஹேவியரில் ஆக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வெறுத்து போயிருக்கலாம். ஸோ நம்மளோட சந்தோஷத்தை மட்டும் தான் எதிர்பார்க்குறோம், நம்மளோட ஹாப்பினஸை மட்டும் தான் எதிர்பார்க்குறோம். ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட கேரக்டரை ஒருபோது நம்ம மனசில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில் போக உங்களுக்கு மனசில் இருக்கலாம். ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட நம்மளோட மட்டும் மனசிலாக்கினா போதாது, ஆப்போசிட் இருக்கிற பர்சனே மனசிலாக்கணும். அவங்க இந்த அவங்கள நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் இருக்கிற பர்சனே கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு சொசைட்டி, ஃபேமிலி இதெல்லாம் கண்டு பயப்படுறாங்க. அப்போது அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷனு, கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே மனசிலாக்க ஆரம்பிச்சுட்டு. ஸோ அவன் நல்லா பயப்படுறான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று அவன் ரெடி ஆகட்டும். ஓகே, அவன் ஒன்று யோசிக்கட்டும், அவனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, இத்தனை பேர் எதிர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க வேணும், ஒன்று அவன் யோசிக்கட்டும். அவனுக்கு ஒரு டைம் கொடுப்போம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு, சீக்ரெட்டிவ் ஆகிட்டு, நீங்கள் ஒன்று அவனுக்கு நம்ம டைம் கொடுப்போம். அவன் ஒன்று யோசிக்கட்டும், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையா, அப்படி இத்தனை பேரை எதிர்த்து நம்மளால் வாழ முடியாதா, அவன் ஒன்று யோசிச்சுட்டு நம்ம பக்கத்தில் வரட்டும்னு உங்களுக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷன். நீங்கள் ஒரு பேஷன்ஸாக, நீங்கள் ஒரு சைலண்டாக, ஒரு சீக்ரெட்டிவாக நீங்கள் மாறிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் நீங்கள் ஓவராக ஃபேஸ் பண்ணிட்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபீலிங்ஸை, எமோஷனை ஹைட் பண்ணி படிச்சுட்டு, கொஞ்சம் யூனிவர்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு, அட்டாச்ட் ஆகிட்டு, கொஞ்சம் உங்களோட என்ன இந்த ஒரு பர்சன் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிற டைமாக இருக்கட்டும், ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகிற டைமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க டைமாக இருக்கட்டும், உங்களுக்கு மைண்டில் இந்த ஒரு பர்சனோட பற்றின ஒரு தாட்ஸ் வந்து ரிசீவ் ஆகி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே உண்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில். அப்போது ஒரு பக்கம் ஆப்போசிட் பர்சனே நம்ம புஷ் பண்ண முடியாது, அவங்களே நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கான ஒரு டைம் கொடுக்கணும், அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் அதே சேம் உங்கள் ஃபீலிங்ஸ், எமோஷனை ஹைட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மறைக்கணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று மைண்டை டைவர்ட் பண்ணி நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பயப்படுறான், அவன் சொசைட்டி கண்டு, ஃபேமிலியை கண்டு, உலகத்தை கண்டு பயப்படுறான். அவன் ஒன்று யோசிச்சு அவன் அப்படி தேவையான ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டும். ஏன்னா ஒருத்தங்க கொடுக்குற எஃபோர்ட்டை கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாள் முன்னோட்டு போகவே முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு, அதே சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது, புஷ் படுத்தவும் முடியாது. ஒன்று யோசித்து எடுத்துகிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்மளில் ஃபோக்கஸ் ஆகும், நம்ம ஃபீலிங்ஸ், எமோஷனை நம்ம மறைக்க கற்றுப்போம். நம்ம வலி, வேதனை எல்லாம் கடந்து தான் மனுஷனோட வாழ்க்கை. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒன்று மைண்டை டைவர்ட் பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், நமக்கு லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச் முடியே அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அத்தனை மாத்திரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சுட்டு ஒரே நாளும் உங்களுக்கு மறக்கவும் முடியல, அதே ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியல, அதே சேம் டைம் ஆப்போசிட் இருக்க பர்சன் உங்களுக்கு கஷ்டப்படுத்தவும் உங்களுக்கு தோணலை. ஒட்டுமொத்தமாக அந்த பெயினை ஒன்று ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெடிடேஷனோ, இல்லைங்க ப்ரேயர்ஸோ, மேனிஃபெஸ்டேஷனோ, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷன் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இவ்வளோ எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிருக்கலாம், பட் மென்டலி இவருக்கு மைண்டில் இது வரைக்கும் மறந்துட்டு இவர் ஸ்டக் ஆகிட்டு உங்கள் மெமரிஸில். இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது ஒன்று ஃபேமிலியாக இருக்கலாம், ஓகே, ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லாட்டி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வைக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இவருக்கு என்ன சொல்கிறது, சம்டைம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகல, ரொம்ப நல்ல ஒரு கனெக்ஷனாக இருக்கும், அது நம்மளோட ட்ரூ லவ்வாக இருக்கும், டிவைன் லவ்வாக இருக்கும், அது நம்ம சோல் பார்ட்னராக இருப்பாங்க. பட் அந்த ஒரு லவ் நம்ம லைஃப்பில் கடந்து வரக்கூடிய ஒரு டைமில் நம்மளோட டைம் மோசமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியாகும் இந்த ஒரு ரீடிங் எனக்கு மனசில் ஆகுது. ஓகே, நல்ல ஒரு பந்தம், ஆத்மா பந்தம். பட் அந்த டைமில் ஒன்லி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இல்லைங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும்.
ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் மனசிலாக்கிற விஷயம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ கரண்ட்லி நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இனி ஒன்றும் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் மனசிலாக்கிற விஷயம் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இனி இதையும் பேசி முடிஞ்சு போனது நடக்க போகிறது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இனி ஒரு காரியம் இல்லை. அப்படி நம்ம திங்க் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி இல்லை வாழ முடியாமல் ஸ்ட்ரக்காகி நிற்க தான் போகிறோமே தவிர முன்னோட்டு நம்மளால் ஒருபோதும் கொண்டு போகவே முடியாது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோடு நம்ம மைண்ட் பண்ணுவோம். சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி சுச்சுவேஷன் போகுது அதுக்கேற்ற மாதிரி போகலான்னு ஒரு தாட்டோட அந்த பர்சன் கரண்ட்லி போயிட்டுருக்காங்க. பட் என்ன தான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆகிட்டுனாலும் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் இது ஒரு சோல் கனெக்ஷனாக ஆத்மா பந்தமாக. என்ன தான் நீயும் நானும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஆனால் ஒருபோது நானும் என்ன மறக்க மாட்டேன், ஒருபோது நீ என்ன மறக்க மாட்டா. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக சேர முடியாது. எனர்ஜி வைஸ் சோல் வைஸ் நம்மளோட கனெக்டட் ஆகும். நான் இங்கே இருந்தாலும் ஒன்றை திங்க் பண்ணி நீ இங்கே என்ன திங்க் பண்ணி இவருக்கு சோல் லெவலில் இவருக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. கரண்ட் இவருக்கு மைண்டு ஓகே இல்லை, இவருக்கு மைண்ட் இருக்க தாட்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்கும் இல்லைங்க. நம்ம ஹாப்பியாக வச்சுக்க எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கலாம். பட் ஏன் மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அந்த ஒரு பர்சன் மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒரு பர்சன் கிடைக்காத ஒன்றை மட்டும் என் மனசு ஏங்கிட்டு இருக்குது இல்லைங்க. அதுக்காக காத்துட்ருக்குது இல்லைங்க. அது ஒன்று என் லைஃப்பில் வந்தீங்க கொள்ளாங்கிற ஒரு தோட்டு தான் இவருக்கு உண்டு. இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு ஒருபோது கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாதான், இவங்க இன்னைக்கு இல்லைங்க எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாத ஒரு தோட் இவருக்கு ஃபுல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் இப்போ ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்க இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம நம்ம நினைக்கிற ஒரு லைஃப் வேணும், நம்ம நினைக்கிற ஒரு லவ் வேணும், நம்ம நினைக்கிற ஒரு பார்ட்னர் வேணும். நம்ம என்ன தான் நினச்சாலும் விதி நமக்கு ராங் டைமில் நமக்கு ரைட் பர்சனை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ அது ரைட் பர்சனாகவே இருந்தாலும் கரெக்டான ஒரு லவ்வாகவே இருந்தாலும் ட்ரூ லவ்வாகவே இருந்தாலும் அது நம்ம கையில் ஒன்று வந்து செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இங்கே நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இங்கே நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு தாட்ல இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நினைக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும், எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனை மீட் பண்ண வச்ச ஒரு டிவைன் கரெக்டாக அதை நம்ம கையில் கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு டைம் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு மனசில் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் உங்களுக்கும் மேபி இந்த ஒரு தாட் மனசில் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனாலுமே லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு பர்சனை பற்றியான அந்த எனர்ஜிஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஹாப்பியாக எல்லாம் இவருக்கு இன்னர் வைஸாக இருக்கட்டும் இல்லைங்க சோல் வைஸாக இருக்கட்டும் இல்லைங்க எனர்ஜி வைஸாக இருக்கட்டும் இவரால் தான் மனசிலாக்க முடியும். நீங்கள் இப்போ இவரை நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கூட இவரால் ரீச் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரெஸ் இவரால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சேட் ஆகுறீங்க அழுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை இவரால் இன்னர் வைஸாக இருக்கட்டும் எனர்ஜி வைஸாக இருக்கட்டும் இவரால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு மனசில் விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் கொடுத்து ஒரு யூனிவர்ஸ் கரெக்டாக இதில் ஒரு ரீயூனியனாக இருக்கட்டும் ரீகன்சலேஷன் இருக்கட்டும் கரெக்டாக இதில் வச்சிருப்பாங்க ஒரு தோட் இவருக்கு உண்டு. ஓகே. கரண்ட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் ஓகே இல்லை. ஏன் சப்போஸ் நான் அதை ஒத்துக்கிற இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் நிற்கிறாரு. தேர்ட் பார்ட்டினால ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இவர் எண்டை பாக்கிட்டு போயிருக்கலாம். பட் இவர் ஓகே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் என்ன தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ நம்ம கூட தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்மளோட அக்செப்ட் பண்ணிவிட்டு கோயின் பிரின்சிபல் சுச்சுவேஷனை நம்ம முன்னோட்டு போகலான்னு ஒரு தாட்டோடு இவர் இருந்தாலும் இவர் கரண்ட்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இல்லை. தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலி இவருக்கு மனசில் இருந்துச்சு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம மேலே எந்த ஒரு ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷனோ ஆத்ம பந்தமோ ஒன்றும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி நம்மளை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் நம்மளை தேர்ட் பார்ட்டி வச்சுருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலியோட முதுகில் குத்திட்டு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி கண்மூடி தரமாக இவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ட்ரஸ்ட்டை தேர்ட் பார்ட்டி பிரேக் பண்ணிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி பிஹேவியராக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் இது அவருக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஃபோட்டோஸ் போடுறாங்க, அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அஃப்கோர்ஸ் இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறதுனால
வேணாம்னு சொல்லலாம். பட் தேர்ட் பார்ட்டியோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அது பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இவர் அது ஒவ்வொரு நொடி இவருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா என்ன தான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவர் இருந்தாலுமே இவருக்கு மைண்டு முழுக்க இருக்கிற ஒரு தாட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் மட்டும்தான். இவருக்கு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடி உங்களோட எனர்ஜி இவரால் இங்கே ஃபீல் பண்ணி எடுக்க முடியும். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் கடந்து போனாலுமே தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், இவருக்கு ஒவ்வொரு நடிகை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா விதி வந்து ராங் டைமில் கரெக்டான ஒரு பர்சனை கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒர்க் பண்ணாமல் ஸ்டக் ஆக்கி வச்சுருந்தாலும் இவர் ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரேயர் பண்ணுறாரு. அது மட்டும் நல்லா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இஸ் ஆப்போசிட் பர்சன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு அவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் போகல. இல்லை அவரோட சுச்சுவேஷனையும் ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம ஒன்று மனசிலாக்கிக்கணும். அவர் ஆக்சுவலி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப இவரும் க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச். இவரும் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தெய்வத்தால் மட்டும்தான் ஒரு சில ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமே தவிர மனுஷன் நம்ம யோசிங்க ஒன்று காண முடியாது. ஸோ இவர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகி வச்சுட்டு பட் இவரும் ஆக்சுவலி ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரேயர் பண்ணி ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் நடந்து ஒன்று தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று மூவ் ஆன் ஆக்கி ஒன்று நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வந்து சேர்ந்துட மாட்டீங்களா ஒரு தோட் இவருக்கு உண்டு. பட் அதை இவர் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இன்னர் வேஸ் இவருக்கு இந்த ஒரு தோட்ஸ் உண்டு. ப்ரேயர் பண்ணுறாங்க நல்லா, ஓகே. இவருக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கார். பட் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிறது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பார்க்காக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அது இவருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் மாதிரி ஆகும். யாருக்கிட்டே இல்லாத ஒரு அடிக்ஷன் ஒரு போத மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அது இவருக்கு தேர்ட் பார்ட்டி கிட்டே இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் சப்போஸ் இவர் தேர்ட் பார்ட்டி கூட முன்னோட்டு போயிட்டுருக்காங்க. பட் வேறு வழி இல்லாமல் சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இந்த ஒரு தாட்டோடு தான் இவர் முன்னோட்டு போயிட்டுருக்காரு. தவிர இவர் ஒருபோதும் தேர்ட் பார்ட்டி கூட இவர் ஹாப்பி இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அதே ஒரு மேக்னெட்டிக் அடிக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டல. இவருக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் டச்சு கூட அவங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் ஆகுது. இவருக்கு மனசில் இந்த ஒரு கனெக்ஷன்ங்கிறது யூனிவர்ஸ் டிவைன்ஸ் ஏஞ்சல்ஸால் ப்ரொடெக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஏன்னா எத்தனை மாத்திரம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம் விட்டு வச்சாலும் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். 4 நாளைக்கு நான் வேணான்னு வச்சாலும் மறுபடியும் 10 நாளைக்கு ஒரு 4 நாள் 10 நாள் வேணான்னு வச்சாலும் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் தான் வேணும்னு நினச்சிட்ருக்கேன். இது யாரால் கட் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுங்கிட்ட இவருக்கு நல்லா மனசிலாகிட்டு உண்டு, ஓகே. பட் என்ன தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அது நடக்க வேண்டிய ஒரு டைமில் அது நம்ம கையில் வந்து சேர வேண்டிய ஒரு டைமில் தான் நடக்கும் ஒரு தாட் இவருக்கு உண்டு, ஓகே. இவருக்கு ஆக்சுவலி மேபி ஒரு சிலவங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லைங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபேக்ட்ரிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டு இருக்கலாம், ஓகே. பட் நமக்கு இதில் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் இவரை மறந்துட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்க நான் சொல்லவே மாட்டேன். கரண்ட்லி உங்களோட தோட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறோம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும், ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் இத்தனை வருஷம் நான் எஃபோர்ட் கொடுத்தேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒன்றுமே இல்லை. நம்ம அழகாலையும் அறிவாலையும் இங்கே யாரும் நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியாது, ஓகே. அதே நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் மனசிலாக்கிவிடுங்க. எல்லாம் நம்ம கையில் வந்து ஒரு செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். யூனிவர்ஸ் நினச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்க ஒரு தாட்டோட. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் டிபெண்ட் பண்ணிடல, நீங்கள் யூனிவர்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வரைக்கும் நீங்கள் மறந்துட்டு இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் என்ன பண்ணால் கட்டாயம் நான் நம்பக்கூடிய அந்த டிவைன் பவர் கட்டாயம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நான் என்னால் எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடிஞ்சோ எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தாச்சு. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் வலி வேதனை இல்லை நான் சொல்லவே மாட்டேன். பட் நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் அழுது காட்டிருக்கலாம், பக் பண்ணி போயிருக்கலாம், அப்போல்லாம் புரியாததான் இனி வரைக்கும் புரிய போகுது. கடைசி வரைக்கும் அவனுக்கு புரிய போகிறது கிடையாது. என்னோட வலி வேதனை அது யூனிவர்ஸ் மனசிலாக்குமே தவிர மனுஷனுக்கு ஒருபோது மனசிலாக்க முடியாது. ஸோ நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அது சரியாக இருக்கட்டும் தவறாக இருக்கட்டும், எல்லாமே டிவைன் பார்த்துக்கட்டும். டிவைன் கொண்டு வந்து சீக்கிரட்டுங்க ஒரு தாட்டோட ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் நீங்கள் சப்ரஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக மாறட்டும், சீக்கிரட்டாக மாறட்டும். இந்த ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இவர் பயங்கரமாக அப்ரோச் பண்ணுது. உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து சேரணும், சீக்கிரமாக வந்து அந்த ஒரு நம்ம சோல் துடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்ககிட்ட சீக்கிரமாக பேசணும், பழகணும், வந்து சேரணும். இந்த ஒரு சோல் துடிக்குது. இந்த ஒரு நீங்கள் சீக்கிரட்டிவாக இருக்கிறீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க, இவர் சேசிங் பண்ணணும்னு சொல்லும்போது இவரோட சோல் துடிக்குது. பட் சுச்சுவேஷன் நம்ம மனசிலாக்கிக்கணும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும். பட் இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்துங்கிறது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டெத் ஆகிட்டு உண்டு. பட் ரீயூனியன் ரீகான்சிலேஷன் நமக்கு இங்கே பாசிபிள் ஆகும்.
കാരണം நீங்கள் இந்த ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கிறீங்க அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் அந்த போஸ்ட் கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு ஆக்ஷனோ உங்களுக்கு ரிசீவ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இங்கே நிறையவே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஆக்சுவலி இவர் நல்ல ட்ரெஸ் போடலாம், நல்ல வேலைக்கு போகலாம், ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம், வெளிப்பார்வைக்கு இவர் ஷைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் இவருக்கு இன்னர் வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் சேட்லேயும் டிப்ரெஷன்லையும் நிறைய வழியிலையும் வேலையும் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவர் என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் வேலைக்கு போகலாம், வெளியே போகலாம். இவர் ஏன்னா உங்களோட எனர்ஜி இவரால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட தாட்ஸ் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் இவருக்கு ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிறத இவரால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் சேடாகிறீங்க அதை சேடை இவராலையும் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன் சொல்லும்போது இவருக்கு அதில் சங்கடம் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இத்தனை அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் கட்டாயம் செய்கிற ஒரு தோட் இவருக்கு உண்டு. ஓகே, அப்புறம் இந்த நீங்கள் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷனோ ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். ஸோ இதுதான் அது. ஸோ அப்போ நமக்கு ரீயூனியன் ரீகான்சிலேஷன்ங்கிறது பாசிபிள் கன்ஃபார்ம். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜி லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சம்டைம் இந்த ஒரு சுச்சுவேஷனாலையும் நீங்களும் அவங்களே சேராமல் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஃபாஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணாலும் நடக்கட்டும். நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், அவங்க உங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்காம இருக்கலாம், அதனால் நீங்கள் நிறைய பெயின் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆக்சுவல் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே நீ பிடிச்சிட்டு இருந்து ஒரு காரியமும் இல்லை. அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்களை எப்போ நீங்கள் மறக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறீங்களோ, எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் மேலே கொடுக்குற ஒரு வைப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் மேலே கொடுக்குற ஒரு வைப்ரேஷனாக இருக்கட்டும், அது பாசிட்டிவாக இருக்கணும். அது நெகட்டிவாக இருக்குது, எனக்கு இன்னும் அவன் மேலே கோவம் வருது, எனக்கு கத்தி எடுத்து கூத்துறாங்க, கொலைவெறி வருது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பிளாக்கேஜ் கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் நினைக்கிற ரீயூனியன் ரீகான்சிலேஷன் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நமக்கு ஹார்ட் உடஞ்சிருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதை நீங்கள் ப்ளீஸ் அதை மறந்துடுங்க, அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பாருங்கள். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், August important, July important, September important. Okay. December important. Yes. இங்கே இம்பார்ட்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 16 important, 18 important, 57 important, 19 important, 59 important, 25 important, 60 important, 68 important, 52 important, 30 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், அக்டோபர் மந்த் இம்பார்ட்டன்ட், 10 நம்பர் இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.